வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோர்ல என்ன நடக்குதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாம் வாங்க. கதிர் கார ஓட்டிட்டு இருக்காரு. வேகமா போயிட்டு இருக்காங்க. பின்னாடி உட்கார்ந்திருக்க அந்த பொண்ணு சுபா, டேய் அவங்க வீடு தாண்டி போய்கிட்டே இருக்கோம். அவங்க ஏறலையான்னு கேக்குறாங்க. என்னமோ வாங்கணுமா, அதுக்கு மார்க்கெட் போயிருக்காங்க அப்படின்னு அந்த பொண்ணு கூட இருக்க பையன் சொல்ல, இதெல்லாம் முன்னாடியே வாங்கியிருக்க மாட்டாங்களான்னு அந்த பொண்ணு சுபா கேக்குறா. எல்லாரும் உன்ன மாதிரியே இருப்பாங்களா அப்படின்னு முன்னாடி உட்கார்ந்திருக்க பையன் கேக்குறாரு. அவரே கொஞ்சம் வால்யூமை இன்க்ரீஸ் பண்ண, கதிர் ஏதோ சரியில்லையேங்கிற மாதிரி எல்லாரையும் ஒரு பார்வை பாக்குறாரு. ஏங்க சத்தம் ரொம்ப அதிகமா இருக்கு, கொஞ்சம் குறைச்சிக்கலாம்ல அப்படிங்கிற கதிர் சவுண்ட கொஞ்சம் குறைக்க முன் சீட்ல உட்கார்ந்து இருக்கிறவரு, என்ன ப்ரோ நீங்க யூத் தானே அப்படின்னு சொல்லிக்கிட்டே மறுபடி வால்யூமை ரைஸ் பண்றாரு. சுபா பொண்ணும் அங்கேயும் இங்கேயுமா பார்த்துட்டு உட்கார்ந்துருக்காங்க. கார் ஊரை தாண்டி வயல்வெளிங்கள்ல போயிட்டு இருக்கு. பஸ் ஸ்டாப் தாண்டி 1 மணி நேரம் ஆகுது. இன்னும் அவங்க எல்லாம் எங்கன்னு கேக்குறாங்க அந்த பொண்ணு. இவள பாரேன், மறுபடியும் மறுபடியும் அவங்கள பத்தியே கேக்குறா அப்படின்னு முன் சீட்ல இருக்கவே சொல்ல, நீங்க ஒழுங்கா பதில் சொன்னா நான் ஏன் மறுபடியும் மறுபடியும் கேட்க போறேன். அவங்க எப்ப வருவாங்கன்னு சொல்ல போறீங்களா இல்லையா அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல, முன் சீட்ல இருக்கவன் பின் சீட்டை ஒரு பார்வை பாக்குறான். கதிரும் அங்க பாக்க, ரோட்ட பார்த்து வண்டியை ஓட்டுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிட்டே டான்ஸ் ஆடிட்டு இருக்கான் அந்த பையன். பின் சீட்ல உட்காந்துருக்கவன் அந்த பொண்ணையே பார்த்துட்டு இருக்க, நீங்க பண்றது என்னமோ எனக்கு எதுவுமே சரியா படல. நாம மதுரைக்கும் போக வேணாம், எங்கேயுமே போக வேணாம், என்ன வீட்லயே கொண்டு போய் விட்டுருங்க அப்படின்னு சுபா சொல்ல, என்ன பேசுற, நீ கூட வரலன்னா மத்தவங்க எல்லாம் வருத்தப்பட மாட்டாங்களா அப்படின்னு முன் சீட்ல இருக்க பையன் கேட்க, யாராவது வர்றாங்களா இல்லையானே தெரியல அப்படின்னு அந்த பொண்ணு கேட்க, நம்ம பிளான் பண்ணபடி 6 பேரும் தான் போறோம் அப்படின்னு பின் சீட்டு பையன் சொல்ல, இல்ல உங்க மேல எனக்கு நம்பிக்கையே இல்ல, நானே கவிதாவுக்கு போன் பண்றேன் அப்படின்னு அந்த பொண்ணு போனை எடுக்க, போனை கொடுன்னு அந்த பையன் புடுங்கிடுறாரு. ஏய் ஏன் இப்ப என் போனை புடுங்குன, என் போனை கொடுன்னு சுபா கேட்க, இரு சுபா அமைதியா இரு கொஞ்சம் அப்படின்னு பின் சீட்டு பையன் சொல்றாரு. குடுன்னு சொல்ற இல்ல அப்படின்னு சுபா சொல்ல, நீ ஃபோன் பண்ண மாட்டேன்னு சொல்லு, ஃபோனை குடுக்குறேன் அப்படிங்கிறாரு அந்த பையன். ஏன் நான் ஃபோன் பண்ணக்கூடாது அப்படின்னு சுபா கேட்க, ஃபோன் பண்ணா சர்ப்ரைஸ் போயிடும் அப்படின்னு முன் சீட்டு பையன் சொல்றாரு. என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னு சுபா கேட்க, இதுக்கு மேல இவகிட்ட உண்மையை மறைக்க வேணாண்டா, பயந்துர போறாடா, சொல்லிடலாங்கிறாரு பின் சீட்டு பையன். கதிர் என்னென்ன காதை தேத்திட்டு உட்கார்ந்துருக்க, அவங்க 3 பேரும் உனக்கு முன்னாடியே சர்ப்ரைஸா மதுரைக்கு போயிட்டாங்க அப்படின்னு பின் சீட்டு பையன் சொல்ல, எதுக்குன்னு சுபா கேக்குறாங்க. உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கதான் அப்படின்னு ஃப்ரண்ட் சீட்டு பையன் சொல்ல, இதுல என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னு சுபாக் சொல்றாங்க. நம்ம ப்ரொஃபசர் கூட இவ்வளவு கேள்வி கேட்க மாட்டாருடா அப்படின்னு முன் சீட்டு பையன் சொல்ல, அதானே அப்படின்னு பின் சீட்டு பையனை ஒத்து போறாரு. டிரைவர் ப்ரோ கொஞ்சம் வண்டியை நிறுத்துறீங்களா அப்படின்னு முன் சீட்டு பையன் சொல்ல, ஏதாவது வாங்கணுமா, இங்க பக்கத்துல எதுவும் கடல்லாம் இல்லையேன்னு கதிர் கேக்குறாரு. ஹலோ சொல்றத மட்டும் செய்யுங்க ப்ரோ அப்படின்னு முன் சீட்டு பையன் சொல்ல, சரிங்கிறாரு கதிர். கொஞ்ச தூரம் வந்து ஒருமை இடம் பார்த்து கதிர் நிறுத்த, முன் சீட்ல இருக்க பையன் இறங்கி வந்து பின்கதவு திறந்துட்டு நிக்க, சுபா அவரை பாத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன அப்படி பாக்குற, கொஞ்சம் தள்ளி உட்காரு, தள்ளி உட்காரு சுபான்னு அந்த பையன் சொல்ல, எதுக்குன்னு கேக்குறாங்க சுபா. சும்மா கொஞ்சம் தள்ளி உட்காருன்னு அவங்க தோலை புடிச்சு நகர்த்தி விட்டுட்டு உள்ளர வந்து உட்கார்றா அந்த பையன். வாடா மச்சான்னு முன்னாடி உட்கார்ந்து இருந்த பையன் சொல்ல, கதவை சாத்திட்டு இப்ப போலாம் ப்ரோங்கிறாரு அந்த பையன். கதிர் பின்னாடி பாத்துட்டு இருக்க, என்ன இங்க லுக்கு, வண்டி எடுங்க பாஸ்ங்கிறாரு முன்னாடி உட்கார்ந்து இருந்த பையன். கதிருக்கு இது ஏதோ சரியில்லைன்ற மாதிரி கொஞ்சம் கோவம் வருது. வண்டி எடுக்கிறாரு அவரு. நிஜமாவே அவங்க 3 பேரும் மதுரைக்கு போயிட்டாங்களா அப்படின்னு சுபா ஒரு மாதிரி பயந்த குரல்ல கேட்க, ஆமா போயிட்டாங்க அப்படின்னு ஒரு பையன் சொல்ல, அப்படி ஒரு பிளான் இருக்குன்னு சொல்லியிருந்தா நான் அந்த கேர்ள்ஸோடவே வந்திருப்பேன்ல அப்படின்னு சுபா சொல்ல, எங்க கூட வர்றதுல உனக்கு என்ன பிரச்சனை, நாங்களும் உன் ஃப்ரெண்ட்ஸ் தானே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த பொண்ணு தோல்ல உரசிட்டு உட்கார்ந்துருக்கா அந்த பையன். 2 பேரும் மாத்தி மாத்தி அந்த பொண்ணோட தோல்ல உரச, கதிர் பின்னாடி கண்ணாடி வழியா பாக்குறாரு. அந்த பொண்ணு ரொம்பவே அன்னீசியா ஃபீல் பண்றாங்க. உனக்கு இன்னைக்கே வீட்டுக்கு திரும்பி போயாகணுமா அப்படின்னு ஒரு பையன் கேட்க, அதானே பிளானு, ஒரு நாள் ட்ரிப்னு தானே சொல்லியிருந்தீங்க அப்படின்னு அந்த பொண்ணு கேட்க, கொடைக்கானல் பக்கத்துல தான் 2 நாள் ஸ்டே பண்ணி சுத்தி பார்த்துட்டு போலாமேங்கிறாரு ஒரு பையன். விளையாடுறியா நீங்க, ஒரு நாள் மதுரைக்கு போறதுக்கு பர்மிஷன் எங்க அப்பா கொடுத்ததே பெரிய விஷயம், 2 3 நாளெல்லாம் சான்ஸே இல்ல அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல, என்ன சுபா இப்படி சொல்ற, ப்ளீஸ்மா அப்படின்னு ஒருத்தன் கைய பிடிக்கிறா. சுபா உச்சி கொட்டிட்டு கையை எடுத்துக்க, ஏங்க என்னங்க ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கதிர் கேட்க, பிரச்சனையா இருந்தா நீ என்ன பண்ணுவ, டிரைவ் பண்ண தானே வந்த, அந்த வேலையை மட்டும் பாரு அப்படின்னு ஒரு பையன் சொல்ல, கோவத்தை அடக்கிட்டு வண்டியை ஓட்டிட்டு இருக்காரு கதிரு. பழனியும் குமாரசாமி தாத்தாவும் குடோன்ல உட்கார்ந்துருக்காங்க. என்னம்மா கண்ணு சௌக்கியமான பழனி பாடிட்டு இருக்க, ஆமாண்டா மகனே சௌக்கியம்தான் அப்படின்னு அவரும் பதில் பாட்டு பாடிக்கிட்டு இருக்காரு. அப்படி போடு, என்னம்மா சித்தப்பு சௌக்கியமா அப்படின்னு பழனி கேட்க, ஆமாண்டா மகனே சௌக்கியம் அவரும் பதில் பாட்டு பாடுறாரு. யாருக்கும் அஞ்சினாது சிங்கம் நான் மீசையை தடவிட்டு இருக்காரு பழனி. யாரு நீயான்னு குமாரசாமி சித்தப்பா கேட்டுட்டு இருக்கப்பவே பாண்டியன் என்ட்ரி கொடுக்க, பதறி அடிச்சு எந்திரிக்கிறாரு பழனி. அது வந்து சித்தப்பு இந்த சரக்கு பொட்டி என்ன டின்னு எல்லாமே சரியா இருக்குல்ல அப்படின்னு பழனி கேட்க, அங்கதான் இருக்கு பாருங்கிறாரு சித்தப்பு. இவரு எதுக்கு இங்க வந்தாருன்னு சொல்லிட்டு பழனி சுத்தி முத்தி பாக்குறாரு.
வந்து உட்கார்ற பாண்டியன் தண்ணி எடுத்து குடிச்சிட்டு இருக்காது, கண்டிப்பா இருக்காது அப்படின்னு அவருக்குள்ளேயே பேசிட்டு இருக்க. என்ன இருக்காது, தனியா பேசிக்கிறாரே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே பழனி வந்து பக்கத்துல நிக்கிறாரு. ஒருவேளை அப்படி ஒரு யோசனை அவளுக்கு இருந்திருந்தா அதை ஏன் அவ நம்ம கிட்ட சொல்லல அப்படின்னு தனியா பேசிட்டு இருக்காரு பாண்டியன். மச்சான் மச்சான் அப்படின்னு 2வது தடவை பழனி கூப்பிட என்னன்னு திடுக்குன்னு பாக்குறாரு பாண்டியன். வேலை விஷயத்த மயில்கிட்ட சொல்லிட்டீங்களான்னு பழனி கேட்க சொல்லிட்டேன், போய் பார்க்க சொல்லியாச்சுங்கிறாரு பாண்டியன். அப்புறம் என்ன அப்படின்னு பழனி யோசிக்க, ஏண்டா பழனி, உன் அக்காவுக்கு சின்ன வயசுல ஏதாவது ஆசை இருந்துச்சா அப்படின்னு கேட்க யோசிக்கிற பழனி, அது இருந்துச்சு மச்சான், நிறைய இருந்துச்சு. நீங்க எதை பத்தி கேக்குறீங்க அப்படின்னு பழனி கேட்க, இல்லடா ஏதாவது வேலைக்கு போகணும்னு ஏதாவது ஆசை இருந்துச்சான்னு கேட்டேன் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, ஓ நீங்க அத கேக்குறீங்களா அப்படின்னு பழனி கேட்க, அப்படின்னு தலையாட்டுறாரு பாண்டியன். ஆமா மச்சான், ஆமா அக்காவுக்கு டீச்சர் வேலைக்கு போகணும்னு ரொம்ப ஆசை. சின்ன வயசுல விளையாடணும்னா கூட அக்கா டீச்சர் விளையாட்டு தான் விளையாடும். எங்க ஆத்தாவோட புடவைய எடுத்து சுத்திக்கிட்டு ஒரு குச்சியை எடுத்து கையில வச்சுக்கிட்டு நான் டீச்சரு டீச்சரு டீச்சருன்னு ஏபிசிடி சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு பழனி சொல்ல, டேய் ஏன்டா இதெல்லாம் முன்னாடியே என்கிட்ட சொல்லலன்னு பாண்டியன் கேக்குறாரு. ஏன் மச்சான் என்னாச்சு அப்படின்னு பழனி கேட்க, இல்ல நான் மயிலக வேலைக்கு போன்னு சொன்னப்ப அது போக முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு பாண்டியன் சொல்ல, ஏவான்னு சித்தப்பா கேக்குறாரு. இல்ல மயிலு வீட்ல இருந்து வீட்டை கவனிக்கிறேன்னு ஆசைப்பட்டுச்சு, அந்த புள்ள அதை சொன்னவனா கோமதி அப்படியே பொங்கிட்டா. நான் ஒருத்தி வேலைக்கு போகாம வீட்ல உட்கார்ந்து கஷ்டப்படுறது போதாதா, நீங்களும் வீட்ல இருந்து கஷ்டப்படணுமான்னு என்னென்னமோ பேசுறா. அவ பேசுனது மயிலுக்கு எப்படி இருந்துச்சுன்னு தெரியல, ஆனா எனக்கு ஒரு மாதிரி ஆயி போயிருச்சு மாமா. இலை இலை நானா உங்க அக்கா வீட்ல உட்கார்ந்து வச்சு கஷ்டப்படுத்த செய்யறேன் அப்படின்னு பாண்டியன் கேட்க, அதுன்னு தடுமாறுறாரு பழனி. கோவத்துல ஏதோ ஒரு பேச்சுக்காக சொல்லியிருக்கோம், அந்த புள்ளைய வேலைக்கு போக வைக்கிறதுக்காக வேண்டி ஏதாவது சொல்லிருக்கலாம் இல்லையா அப்படின்னு சித்தப்பு கேட்க, அட சும்மா இருங்க மாமா, பேச்சுக்குனாலும் அப்படி சொல்லலாமா, அவ சொன்னவன ஒரு மாதிரி மனசெல்லாம் பதறி போயிருச்சு. அதுவும் இல்லாம கோமதி வேலைக்கு போக ஆசைப்படுறாங்கிற விஷயமே எனக்கு தெரியாதுல்ல, தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா அவளை வேலைக்கு அனுப்பி வச்சிருப்பேன் மாமா அப்படின்னு பாண்டியன் சொல்ல, அட பாருடா சும்மா சொல்லாதீங்க மச்சான் அப்படிங்கிறாரு பழனி. இலை இவன் ஒருத்தன் நெசமா தாண்டா சொல்றேன், அவ கேட்டிருந்தா கண்டிப்பா அவளை வேலைக்கு அனுப்பி வச்சிருந்திருப்பேன். அவ ஒரு கூறு கெட்டவ, இத்தனை வருஷம் கழிச்சு அதை என்கிட்ட சொல்றது, ச்சே அவ என்கிட்ட சொன்னவனே எனக்கு ஒரு மாதிரி ஆயிப்போச்சு. என்னமோ நான் அவ வாழ்க்கையை கெடுத்த மாதிரில ஆயிப்போச்சு இப்ப அப்படின்னு பாண்டியன் புலம்பிட்டு இருக்க. இந்த பாரியா, நீ அப்படியெல்லாம் யோசிக்காதயா, பொண்ணுங்க அவங்க ஆசைய அப்படி எப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க ஐயா, மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு எப்பவாச்சும் தான் சொல்லுவாங்க அப்படின்னு குமாரசாமி சித்தப்ப சொல்ல, மாமா அதுக்காக இத்தனை வருஷம் கழிச்சா, அத கேக்குறப்பல்ல நம்மளுக்குள்ள மனசு வருத்தமா இருக்கு அப்படின்னு பாண்டியன் சொல்ல, அது சரிங்கிறாரு சித்தப்பு. எந்திரிக்கிற பாண்டியன், இலை பழனி, இனிமே உங்க அக்காவால வேலைக்கெல்லாம் போக முடியாது, இதுக்கு பதிலா அவளுக்கு வேற ஏதாவது ஆசை இருந்தா சொல்ல சொல்லு, அதையாவது நிறைவேற்ற முடியுமான்னு பாக்குறேன்னு சொல்லிக்கிட்டே பாண்டியன் அங்க இருந்து கிளம்பிடுறாரு. இங்க வந்து புலம்புவாரு சித்தப்பு, ஆனா அங்க அக்கா கிட்ட உனக்கு என்ன வேணும்னு ஒரு வார்த்தை கூட வாயை திறந்து கேட்க மாட்டாரு அப்படின்னு பழனி சொல்ல, பாண்டியன் அப்படிதான் ஐயா, எல்லார் மேலயும் கொல்ல பாசம் வச்சிருப்பான், ஆனா அதை வெளிக்காட்ட தெரியாது அவனுக்கு அப்படின்னு சித்தப்பு சொல்ல, அதுவும் சரிதான்னு பழனி யோசிச்சுக்கிறாரு. கதிரு கண்ணாடிய பாத்துக்கிட்டே வண்டியை வேகமா ஓட்டிட்டு இருக்காரு. என்ன உம்மனே வர்ற, ஏதாவது பேசலாம்லன்னு ஒரு பையன் கேக்குறாரு. காலேஜ்ல கலகலன்னு பேசிட்டு இருப்ப, இப்ப என்ன இப்படி இருக்க, போமா கொடைக்கானல் போலான்னாலும் வேணாங்கிற அப்படின்னு இன்னொரு பையன் சொல்ல, கொடைக்கானல் வேண்டாம் ஒண்ணும் வேண்டாம், என்னை இப்ப விட்டா கூட நான் வீட்டுக்கு போயிடுவேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல, அப்படியெல்லாம் விட முடியாது, கொடைக்கானல் போகலனாலும் பரவாயில்ல, மதுரை பிளானாவது ஒர்க் அவுட் பண்ணணும், என்ன ஓகேவான்னு கேக்குற பையன், டிரைவர் ப்ரோ ஏதாவது கடை வந்தா நிறுத்தீங்களான்னு கேக்குறாரு. சரின்னு தலையாடுறாரு கதிரு. அவரோட கோவம் கியர் ராட புடிக்கிறதுல இருந்தே நமக்கு தெரியுது. உனக்கு ஏதாவது சாப்பிட வேணுமான்னு ஒரு பையன் கேட்க, எதுவும் வேண்டாம் அப்படின்னு சுபா சொல்றாங்க. ஒரு பழக்கடை பக்கத்துல வருது. கதிர் வண்டியை நிறுத்த, டேய் இறங்குடா அப்படின்னு சொல்லிட்டு 2 பசங்களும் கீழே வர்றாங்க. இவனுங்கள நம்பி நான் வந்திருக்கவே கூடாது அப்படின்னு சுபா முனகிட்டு இருக்க. திரும்புற கதிரு, ஏங்க இவங்க 2 பேர் யாரு, உங்க ஃப்ரெண்ட்ஸா அப்படின்னு கேட்க, காலேஜ்ல என் கூட படிக்கிற பசங்கன்னு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல, உங்க பேச்சு நடவடிக்கை எதுவுமே சரியில்லையே அப்படின்னு கதிர் கேட்க, ஆமாண்ணே இதுவரையில இவங்க என்கிட்ட இப்படி நடந்துகிட்டதே இல்ல, இன்னைக்கு ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கிறாங்க, என் கூட இன்னும் 3 பேர் வர்றதா இருந்துச்சு, எல்லாரும் சேர்ந்து போற மாதிரி தான் பிளான், ஒரு நாளைக்கு மதுரைக்கு போலான்னு தான் சொன்னாங்க, இப்ப திடீர்னு கொடைக்கானல் போலாமான்லாம் கேக்குறாங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல, கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க, உங்களுக்கு கண்டிப்பா இவங்க கூட மதுரைக்கு போய் தான் ஆகணுமான்னு கதிர் கேக்குறாரு. இல்ல அப்படின்னு அந்த பொண்ணு தலையாட்ட, பேசாம நான் உங்களை வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டுமான்னு கதிர் கேக்குறாரு. அவங்க அதுக்கு ஒத்துப்பாங்களான்னு அந்த பொண்ணு கேட்க கதிர் பாத்துட்டு இருக்காரு. கண்டிப்பா பிரச்சனை பண்ணுவாங்கன்னு தான் தோணுது,
இவனுங்கள நம்பி நான் இங்க வந்திருக்கவே கூடாது அப்படின்னு அந்த பொண்ணு தலையில அடிச்சுக்க. இந்த பாருங்க, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். நான் பாத்துக்கிறேன். உங்கள பத்திரமா வீட்ல கொண்டு போய் சேர்க்கறது என் பொறுப்பு அப்படின்னு கதிர் சொல்லிட்டு இருக்க. அந்த பசங்க ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு ஜிபே பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. மறுபடி காருக்குள்ள வந்து அந்த பொண்ணை இடிச்சிட்டு உட்கார்றாங்க 2 பேரும். கார் ஃபாஸ்டா கிளம்புது. மீனா டேபிள் அங்க இருக்க திங்ஸ் எல்லாம் கிளீன் பண்ண. ராஜு வீட்டை கூட்டிக்கிட்டு இருக்காங்க. குழலி சேர்ல உட்காந்துட்டு எதையோ வாயில போட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ அங்க வர்ற மயில இத பாத்துட்டு, என்ன நீங்கெல்லாம் இந்த வேலையை செய்றீங்க? ஒரு குரல் கொடுத்துருக்கலாம்ல. நானே செஞ்சிருப்பேன்னு வரிஞ்சு கட்டிட்டு ரெடியாக. அவ்வளவுதான்க்கா, நாங்க கிளீன் பண்ணி முடிச்சிட்டோங்கிறாங்க ராஜி. ஃபேன் எல்லாம் தூசா இருக்கு. அந்த ஒசரமா இருக்க ஸ்டூல போய் எடுத்துட்டு வந்துடுறேன்னு மயில திரும்ப. அக்கா ஒரு நிமிஷம்னு வர்ற மீனா. டீச்சர் அம்மா, உங்களுக்கு இன்னைக்கு இன்டர்வியூ இருக்கு, ஞாபகம் இருக்கான்னு கேக்குறாங்க. கிளம்ப வேண்டாமான்னு ராஜு கேட்க, அதான் வீட்ல இம்புட்டு வேலை இருக்கு, இதெல்லாம் அப்படியே போட்டுட்டு இன்டர்வியூ வேலையெல்லாம் என்னால யோசிக்க முடியல அப்படின்னு மயிலு சொல்ல, அதெல்லாம் நல்லா யோசிக்கலாம் அப்படிங்கிறாங்க மீனா. இல்ல மீனா, எனக்கு ஏதாவது வீட்டு வேலை செய்யணுமோ போலவே இருக்கு அப்படின்னு மயிலு சொல்ல, வேலை தானே வேணும், அப்ப நான் ஒரு வேலையை சொல்றேன் செய்றியா? இந்த பழத்தை பிச்சு பிச்சு வாயில போடுறதுக்கு ரொம்ப சோம்பேறித்தனமா இருக்கு அப்படின்னு குழலி சொல்ல, அப்படின்னு பாக்குறாங்க மயிலு. சரி அப்படிங்கிறாங்க மீனா. இப்ப அக்கா அந்த வேலையை பண்ணணுமான்னு மீனா கேட்க, குழலி மீனாவை பார்த்து முறைக்கிறாங்க. ஒவ்வொன்னா பிச்சு உங்க வாயில போடணும் அப்படியான்னு மீனா கேக்குறாங்க. இந்தா இதை எடுத்துட்டு போய் நீ ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வான்னு கிரேப்ஸ குடுக்குறாங்க குழலி. இருங்க போட்டு எடுத்துட்டு வரேன்னு பிளேட்டை வாங்கிட்டு ஓடுறாங்க மயிலு. பக்கத்துல இருக்க சோஃபாவை தொட்டு பாக்குற குழலி, என்னது இது, 1/2 மணி நேரமா சுத்தம் பண்றீங்க, தூசி எல்லாம் அப்படியே இருக்குது, என்ன வேலை பாக்குறீங்க அப்படின்னு மிரட்டிட்டு இருக்க. மயில கைப்பிடியா புடிச்சு இழுத்துட்டு வர்றாங்க கோமதி. ஏய் குழலி, அவங்க சுத்தம் பண்றதெல்லாம் இருக்கட்டும், இவ வேலை விஷயமா வெளியில போகணும்னு உனக்கு தெரியும்ல அப்படின்னு கோமதி கேட்க. தெரியுங்கிறாங்க குழலி. அப்புறம் எதுக்கு நீ இவள ஜூஸ் போட சொல்ற அப்படின்னு கோமதி கோவமா கேட்க. இவதான் ஏதாவது வேலை இருந்தா சொல்லுங்கன்னு கேட்டா அப்படின்னு குழலி சொல்ல, உடனே ஜூஸ் போட அனுப்பிடுவியா அப்படின்னு கோமதி கேட்க. ஆமா அப்படிங்கிறாங்க குழலி. நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், வந்ததுல இருந்து கால் மேல கால் போட்டுட்டு சோஃபா மேல உட்காந்துக்கிட்டு, பெத்த தாயின்னு பாக்குறது இல்ல, கூட பிறந்தவங்கன்னு பாக்குறது இல்ல, தம்பி பொண்டாட்டின்னு பாக்குறது இல்ல, தாய் மாமன்னு பாக்குறது இல்ல, ஒருத்தர் விடாம எல்லாரையும் வேலை வாங்கிட்டு இருக்கிற அப்படின்னு கோமதி பொரிய. இப்ப எதுக்கு தேவையில்லாம இவங்க முன்னாடி என்ன அசிங்கப்படுத்துற, அப்புறம் எப்படி இந்த வீட்ல என்னைய மதிப்பாளுங்க அப்படின்னு குழலி வேகமா கேட்க. அதானே அப்படின்னு தோல்ல இடிச்சுக்கிறாங்க மீனா. மதிக்கிற மாதிரி நடந்துக்கணும், அதை விட்டுட்டு இல்லாத வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிற. ஏண்டி மாமியார், நானே அமைதியா இருக்கிறேன், நீ என்னடி அதிகாரம் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு கோமதி கேட்க. அம்மா அப்படின்னு ஏதோ சொல்ல வர்றாங்க குழலி. இதோ பாரு, இதுக்கு மேலெல்லாம் உன்னை வச்சு சமாளிக்க முடியாது, மீனா அப்படின்னு கூப்பிட. சத்தா சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. நீ ஆட்டோவுக்கு சொல்லு, நீ போய் பெட்டி படுக்கை எடுத்துக்கிட்டு முதல்ல கிளம்புற வேலையை பாருங்கிறாங்க கோமதி. அதிர்ச்சி ஆகுற குழலி, என்னம்மா என்னைய துரத்துறியா நீ அப்படின்னு கேட்க. ஆமாண்டி, துரத்த தாண்டி செய்வேங்கிறாங்க கோமதி. இது ஏன் வீடுன்னு உதட்ட பிதிக்கிட்டு குழலி சொல்ல, என்னது உன் வீடா, இது எங்க வீடு, நீ வாக்கப்பட்டு போன பாத்தியா, அதுதான் உன் வீடு அப்படின்னு கோமதி சொல்ல, சினுங்கிட்டே முகத்தை திருப்பிக்கிறாங்க குழலி. செம்ம அப்படின்னு அப்ரிஷியேட் பண்ணிக்கிறாங்க மீனா. இங்க பாரு, புருஷனோட வந்தியா, 4 நாள் சந்தோஷமா இருந்தியா, கிளம்புனியா போனியான்னு இருந்தா நானும் எதுவும் கேட்க போறது இல்ல. பொண்ணு பெறாத விஷயத்துக்கு சண்டை போட்டுட்டு இங்க வந்துட்டு இங்க வந்து அதிகாரம் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு கோமதி கத்திக்கிட்டு இருக்காங்க. என்ன கோமதி, எதுக்கு சண்டை போட்டுட்டு இருக்க, உட்காருமா உட்காருப்பான்னு குழலிய பார்த்து சொல்லிக்கிட்டே உட்கார்றாரு பாண்டியன். பாண்டியனோட ஆஸ்தான சேர்ல குழலி உட்கார பக்கத்துல உட்கார்ந்துக்கிறாரு பாண்டியன். நான் அவங்க ஆசை மருமகளுங்களை வேலை வாங்குறேன்னா அதை சொல்லி திட்டிட்டு இருக்காங்கப்பா அப்படின்னு குழலி சொல்ல. ஏங்க, இவ பண்ற அக்கப்போர் தாங்க முடியல, முதல்ல இவள அவ வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு வாங்க அப்படின்னு கோமதி சொல்ல, திகைச்சு போய் பார்த்துட்டு இருக்காங்க குழலி. அத பத்தி பேசதான் நானே இப்ப வந்தேன் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, இப்ப பாண்டியனை பாக்குறாங்க குழலி. மயிலு, நீ போய் சமையல் ரூம்ல வேலையை பாரு, நீங்க போய் அவளுக்கு உதவி பண்ணுங்க, போங்க போங்க அப்படின்னு கோமதி சொல்ல, மருமக எங்க 3 பேரும் அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. ஏன்பா குழலி, மாப்பிள்ள போன் பண்ணியிருந்தாருன்னு பாண்டியன் சொல்ல, அவரு எதுக்கு உங்களுக்கு தேவையில்லாம போன் பண்றாரு அப்படின்னு குழலி படபடன்னு கேக்குறாங்க. என்னப்பா நீ, அவரு உன்னை கூட்டிட்டு போக வரேன்னு சொன்னாரு அப்படின்னு பாண்டியன் சொல்ல, அப்பாடா சந்தோஷங்கிறாங்க கோமதி. நான் போமாட்டேன்ப்பா, நான் இங்கேதான் இருப்பேன் அப்படின்னு குழலி சொல்ல, அடியே அப்படின்னு ஏதோ சொல்ல வர்றாங்க கோமதி. கோமதி பொறு, குழலி அப்பா கிட்ட சொல்லுப்பா, உனக்கு உன் வீட்ல என்ன பிரச்சனை, உன் மனசாட்சிக்கு நல்லா தெரியும் உன் புருஷன் வீட்ல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அப்படின்னு பாண்டியன் கேட்க. மாமனார் மாமியார் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காங்கப்பா அப்படின்னு குழலி ஆரம்பிக்க. ஏய் பொய் சொன்னீன்னா அப்படியே அடிச்சிருவேன் பாத்துக்க அப்படின்னு கோமதி கோவப்பட. கோமதி, கொஞ்ச நேரம் பொறுமையா அமைதியா இருக்கியா, இடையில பேசாம இருக்கியா அப்படிங்கிற பாண்டியன். குழலி, நீ வாக்கப்பட்டு போன வீட்ல உன்னை கொடுமைப்படுத்துறாங்கன்னு சொன்னாங்க ஆங்கிறாங்க குழலி. உடனே உன் தம்பிங்க என்ன பண்ணாங்க, உனக்காக நியாயம் கேட்டு சட்டையை பிடிக்க கிளம்பினாங்கல்ல, சொல்லுப்பா ஆமாவா இல்லையா அப்படின்னு பாண்டியன் கேட்க. ஆமா
அப்படிங்கிறாங்க குழலி. இங்க பாருப்பா, உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா நம்ம மொத்த குடும்பமும் உன் கூட நிப்போம்ப்பா அப்படின்னு பாண்டியன் சொல்ல, தெரியும்பாங்கிறாங்க குழலி. ஆனா உனக்கு தான் எந்த பிரச்சனையும் இல்லையேப்பா. குழலி, நீ வாக்கப்பட்டு போன வீட்ல உன்னை அம்புட்டு நல்லபடியா பாத்துக்கறாங்க. இங்க பாருப்பா, நீ சொன்ன மாரி அவங்க கொடுமைக்காரங்களா இருந்திருந்தா நானே உன்னை அங்க போக வேணாம்னு சொல்லியிருப்பேன். அவ்ளோ நல்லவங்களா இருக்காங்கப்பா அவங்க. அவங்கள அனுசரிச்சு வாழ்றதுல உனக்கு என்னப்பா பிரச்சனை? மாப்பிள, உன் மாமனார் மாமியார் எல்லாரையும் பார்க்க அம்புட்டு பாவமா இருக்குப்பா. என்னப்பா நீ? நான் போனப்ப நீ படுத்தின பாட்டெல்லாம் சொல்லி உன் மாமனார் மாமியார் அழுவுறாங்கப்பா. இதா இம்புட்டு நடந்ததுக்கு அப்புறமா நீ அந்த வீட்டுக்கு வரணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க. சொன்னா கேளுப்பா, இந்த மாதிரி நல்ல குடும்பம் கிடைக்கிறதெல்லாம் அபூர்வம்ப்பா. இதோ பாரு, அப்பா எனக்குமே உனக்கு நல்லது தானே சொல்லியிருக்கேன். தயவு செய்து வீட்டுக்கு கிளம்புப்பா. இனிமே ஏதாவது பிரச்சனைன்னா அதுவும் நியாயமான பிரச்சனையா இருந்தாதான் அப்பா வந்து என்னன்னு கேட்பேன். புரியுதா? நம்மளுக்கு கிடைச்ச நல்ல வாழ்க்கைய நாமளா கெடுத்துக்க கூடாதுப்பா. அது ரொம்ப தப்புப்பா அப்படின்னு பாண்டியன் ரொம்ப இதமா பொறுப்பா சொல்லிட்டு இருக்காரு மகளுக்கு. இப்ப பாண்டியன் அவரோட சேர்ல உட்கார்ந்திருக்க, வந்திருக்க மாப்பிள்ளையும் சரவணனும் பக்கத்து சோஃபால உட்கார்ந்திருக்காங்க. கோமதி லொட்டுன்னு கொண்டு வந்து பைய வைக்கிறாங்க. எல்லாரையும் ஒரு பார்வை பாக்குற பாண்டியன், மாப்பிள, குழலி கிட்ட பேசிட்டேன் மாப்பிள. இனிமே சண்டையெல்லாம் போடாது. பொறுப்பா நடந்துக்கும், நீங்க கூட்டிட்டு போங்க அப்படின்னு பாண்டியன் சொல்ல, நான் ஒண்ணும் வரல, நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்னு வேகமா சொல்றாங்க குழலி. ஏன்பா குழலி அப்படின்னு பாண்டியன் ஏதோ சொல்ல வர, ஏங்க நீங்க எங்க இருங்க. ஏண்டி உங்க அப்பா பேசினது எதுவும் மண்டையில ஏறலையா? ஒழுங்கு மரியாதையா மாப்பிள கூட கிளம்பி போற வழிய பாரு அப்படின்னு கோமதி சொல்ல, நான் போக மாட்டேன் அப்படின்னு அழிச்சாட்டியம் பண்றாங்க குழலி. அப்புறம் என்னடி பண்ண போறேன்னு கோமதி கேட்க, நான் இங்கேயே இருக்கிறேன் அப்படின்னு குழலி சொல்ல, எதுக்கு? உன்னை பார்த்து என் மருமகளும் கெட்டு போறதுக்கா அப்படின்னு கோமதி கேட்க, குழலி அதிர்ச்சியா அம்மாவை பாக்குறாங்க. எல்லாரும் கோமதியவே பாக்குறாங்க. தொலைச்சிருவேன், தொலைச்சு உன்னையன்னு கோமதி மிரட்ட, இங்க பாருங்க, நான் இன்னொரு தடவை சொல்லிட்டேன், நான் இங்கதான் இருப்பேன் அப்படின்னு குழலி உறுதியா சொல்ல, அப்ப நீ இங்க இருந்து வெளியே கிளம்பு, எங்கேயாவது போ, இங்க உனக்கு இடம் இல்லங்கறாங்க கோமதி. அதிர்ச்சி ஆகுற குழலி அப்பான்னு கூப்பிட, ஏய் நான் பேசிட்டு இருக்கேன், எதா இருந்தாலும் என்கிட்ட பேசுன்னு கத்துறாங்க கோமதி. நான் போக மாட்டேன், முடியாது முடியாது அப்படின்னு குழலி கத்திக்கிட்டு இருக்க, பலார்னு ஒரு அறை விடுறாங்க கோமதி. எல்லாருமே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. என்னங்கத்த பண்றீங்க அப்படின்னு மாப்பிள்ள கேட்க, என்னமா பண்றேன்னு சரவணன்னு கேக்குறாரு. இங்க பாருங்க, யாரும் பேசாம இருங்க. நீ கேட்ட புது துணி, நீ ஆசைப்பட்டு கேட்டது எல்லாமே இந்த பேக்ல பேக் பண்ணி வச்சிருக்கேன். எடுத்துக்கிட்டு மரியாதையா கிளம்பு. புருஷன் கூட புள்ள கூட சந்தோஷமா வாழ்றதுக்கு வழியை பாரு அப்படின்னு கோமதி சொல்ல, இனிமே இங்க வரவே கூடாதுன்னு சொல்லுவல்ல அப்படின்னு கோமதி கேட்க, ஏய் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். நீ சந்தோஷமா எப்ப வேணாலும் வா, எத்தனை நாள் வேணாலும் தங்கி இரு, இப்படி நாடகம் போட்டுக்கிட்டு மட்டும் வந்துடாத அப்படிங்கிற கோமதி. சரவணா அப்படின்னு கூப்பிட, அம்மாங்கிறாரு அவரு. இந்த பையை எடுத்துட்டு போய் வண்டியில எடுத்து வை அப்படின்னு கோமதி சொல்ல, சரிமாங்கிறாரு சரவணன். மாப்பிள, குழலியால இனிமே எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு கோமதி சொல்ல, மாப்பிள, இனிமே ஏதாவது பிரச்சனை வந்தா எனக்கு ஒரு போன் பண்ணுங்க, நான் வந்து பேசிக்கிறேன். என் மக பண்ண தப்ப நீங்க மன்னிச்சிருங்க, அப்புறம் சம்மந்திக்கிட்டே நான் வருத்தப்பட்டேன்னு சொல்லுங்க அப்படின்னு பாண்டியன் சொல்ல, என்ன மாமா நீங்க பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு, குழலி அங்க வரணும், சந்தோஷமா இருக்கணும்னு தான் நாங்க எல்லாரும் ஆசைப்படுறோம் அப்படின்னு மாப்பிள சொல்ல, புரியுது மாப்பிள, இனிமே குழலி மூலியமா எந்த பிரச்சனையும் வராது, நீங்க பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க அப்படிங்கிற பாண்டியன் கிளம்புப்பான்னு குழலிய பார்த்து சொல்றாரு. குழலி ஒண்ணுமே சொல்லாம அப்படியே நிக்க, என்ன அப்படின்னு மிரட்டலா கேக்குறாங்க கோமதி. ஒண்ணும் இல்ல, நான் கிளம்புறேன் அப்படின்னு சலிப்போட சொல்ற குழலி, அன்னைக்கு கோவில்ல உங்ககிட்ட பஞ்சு மிட்டாய் கலர்ல ஒரு சாரி கேட்டிருந்தேன்ல, அத மறந்துடாத அப்படின்னு மீனாவை பார்த்து சொல்ல, இல்ல நீ மறக்க மாட்டேன், அடுத்த வாரம் அந்த அக்கா வருவாங்க, நான் வாங்கி கொடுத்து அனுப்பிடுறேன் அப்படின்னு மீனா சொல்ல, அப்படின்னு சலிப்போட தலையாட்டிக்கிறாங்க குழலி. டேய் பேக கொண்டு போய் வைடான்னு கோமதி சொல்ல, சரவணன் பேக தூக்கிட்டு நடக்கிறாரு. சரிங்க சரி மாமா வரேன் அப்படின்னு மாப்பிள்ளையும் கிளம்புறாரு. கிளம்புப்பான்னு குழலிய சொல்ல, ஒழுங்கா போய் இரு மாப்பிள்ளை வீட்டுலன்னு மிரட்டுறாங்க கோமதி. அப்படின்னு முகத்தை திருப்பி இடிச்சிட்டு வெறுப்போட குழலி நடந்து போறாங்க. கோமதியும் 3 மருமகள்களும் மட்டும் இப்ப உள்ளர நிக்கிறாங்க. அத்தை, உங்களுக்கு இம்புட்டு கோவம் வருமா அப்படின்னு ராஜி ஆச்சரியமா கேட்க, பயந்து போய் நிக்கிற மயில, ஆமா அத்தை, நானே பயந்துட்டேன் அப்படின்னு மயிலும் சொல்றாங்க. தேவையில்லாம நாடகம் போட்டா இப்படிதான் கோவம் வரும் அப்படின்னு சொல்ற கோமதி மயில பாக்க, அஃப்கோர்ஸ் அப்படின்னு ராஜி சொல்லிட்டு இருக்காங்க. மயில பாக்குற கோமதி, ஆமா நீ இன்னும் கிளம்பல அப்படின்னு கேட்க, இதோ இதோ உடனே கிளம்பிட்டேன்னு பயந்து அடிச்சு ஓடுறாங்க மயிலு. கோமதிய கிச்சனுக்கு திரும்ப, ராஜி நம்ம அத்தை சரியான டெரர் பீஸ் போல இருக்கு, நாமளும் கொஞ்சம் உஷாரா தான் இருக்கணும் அப்படின்னு மீனா சொல்ல, ஆமா ஆமா அப்படின்னு ராஜியும் சொல்ல, எச்சரிக்கையா பாத்துக்கிட்டு இருக்காங்க மீனா. மீதி என்ன நடக்குதுன்றத நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.